என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் சிருஷ்டிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாய் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற காரியம், நீங்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறேன். என்னுடைய சிருஷ்டிப்பு அது எப்படிப்பட்டதா இருக்குமா? மகிழ்ந்து களி கூறத்தக்கதா இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியின் களி கூறுதல், அந்த மகிழ்ச்சியுடைய சந்தோஷத்தோடு உங்களை நான் சிருஷ்டிக்கிற தெய்வனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் God of creation. அவர் நம்மை உருவாக்குற தேவனாய், நம்மை சிருஷ்டிக்கிற தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் எப்படி நம்மை சிருஷ்டித்தார்? அவர் தம்முடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க, அவர் தம்முடைய சொந்த சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிற தேவனாகத்தான் சிருஷ்டித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் காரியம், அவர் நம்மை உருவாக்குற காரியம், அவர் எப்படி உருவாக்குவார் என்று பார்க்கும்போது அவருடைய திட்டமிட்டபடி மற்றும் ஒரு ஆர்டராக, ஏனோதானோ என்றோ இல்லை அங்கொன்னு இங்கொன்னு என்றோ ஏதோ காரியத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்குற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மை ஒழுங்கும் கிரகமுமாக, ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கலாம் சில நேரங்களில், நான் இங்கே பிறக்க முன்னாடி வேற எங்கே பிறந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இங்கே இருக்க பொதுவாக வேற எங்கேயாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லவே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவ திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக ஒழுங்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல ஆலயத்தில் நீங்கள் இருப்பது தேவனுடைய தீர்மானம், திட்டமேமே. அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த 65ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இது தேவனுடைய புதிய ராஜ்யத்தினுடைய ஒரு நிழலாட்டமான, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக, முன்னுரையாக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. முந்தின வசனம் நீங்க வாசிக்கும் போது அது மேற்பகுதி, இதோ புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவர் செய்கிற 1000 வருட அரசாட்சியினுடைய காரியத்தினுடைய ஒரு நிழலாட்டமாக, தீர்க்க தரிசனமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கும் பொழுது, யாருடைய வாழ்க்கையில் புதிய காரியம் உருவாக்கப்படும்? அதுக்கு மேலே 15ஆம் வசனத்தை நம்ம முதல் பகுதி வாசிக்கும் போது, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு, who are the chosen by God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தன் சித்தத்தின்படி, தன்னுடைய தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் என்பதை ஒரு 3 காரியத்தின் மூலமாக நான் வேகமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். ஆமென். முதல் காரியம், ஆண்டவர் வேறே நாமத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட, இதற்கு முன்பாக அழைக்கப்பட்ட பெயர்கள் மாற்றப்படுகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பெயர் மாற்றவேன்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இவன் யூஸ்லெஸ், இவன் வேஸ்ட்டு,
இவன் தண்டம் அப்படின்னு சொன்ன காரியம், ஐயோ என் பிள்ளை எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் சொல்கிறபடி விரும்புகிற அந்த பெயர் மாற்றம் உங்களுக்கு வேணுமா? யாருக்குமே இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது சிலருடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? வேதத்தில் ஆண்டவர் உடைய பெயரை மாற்றுகிறார் என்றால் அதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அது அவர்களுடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளத்தை இல்லை, அவர்கள் போக வேண்டிய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தின்படி அவர்களை டைரக்ட் பண்ணுற காரியமாக இருக்கும். இல்லாவிட்டால் தேவனோடு ஏற்படுகிற உறவினுடைய பலப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஏமே 3 விதமான ஒரு பெயர் மாற்றத்தினுடைய 3 விதமான காரியங்கள். ஒன்று, அவருடைய அடையாளத்தை மாற்றும். இதுவரைக்கும் இருந்த பெயர்கள் மாற்றப்பட்டு, இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை மாற்றப்பட்டு அவருடைய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். 2வது, அவருடைய போக வேண்டிய டெஸ்டினி, போய் சேர வேண்டிய காரியம், அவங்க போக வேண்டிய பாதையின் காரியத்தை ஆண்டவர் மாற்றுக தேவனாக இருக்கிறார். 3வது, தேவன் அவர்களோடு இருக்க உறவை சீர்படுத்தும்படியாக, அவளோடு தேவனோடு நெருங்கி நிற்கும்படியான ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். வேதத்தில் பெயர் மாற்றம் அதிகம் உண்டு, ஆனால் 3 பேரை மாத்திர நான் உங்களோட நான் வைக்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? இனி உன் பெயர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். 15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பதற்கு அவளுக்கு பேராய் இருக்கும். ஆமென். நமக்கு நல்லா தெரியும், ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டது. நீ உயர்ந்த தகப்பன், நீ எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிராம், ஆண்டவர் அந்த 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே 3-4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவா என்று சொல்லி அந்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக, அந்த உடன்படிக்கையின் அவன் வாழ்க்கையில நிறைவேறும் வண்ணமாக ஆண்டவர் அவன் வாழ்க்கையில சொல்லப்படுகிற பெயர் மாற்றம்தான் ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றுகிறார். ஆமென். அதனுடைய அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் மாறும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய அடையாளத்தை ஒரு குறுகிய காலகட்டத்தில், ஒரு குறுகிய இடத்துல இருக்கிற அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஒரு பெரிய தரிசனத்துக்காக, ஒரு பெரிய திட்டத்துக்காக, உன்னதமான தேவனுடைய தீர்மானத்துக்காக மாற்றப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், நான் சின்ன இடத்துல தானே இருக்கிறேன், என் வாழ்க்கை ஒரு சின்ன குறுகிய கூட்டத்தோடு தான் இருக்கு. இல்லை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நான் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி என்னுடைய பெயர் இப்படி இருந்துச்சுங்க, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பெயர் மாற்றப்பட்டிருக்கு, ஏதோ ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்தவ பெயர் வைக்கணும்னு வச்சுட்டாங்க. இல்லை, ஆண்டவர் உங்க பெயர் மாற்றம் எதற்கு என்றால் இது சாதாரண காரியம் அல்ல. உங்களுடைய அடையாளத்தை மாற்றும்படியாக, தேவன் வைத்திருக்கிற உன்னதமான தீர்மானத்துக்காக, தேவன் உங்களை தெரிந்து கொண்ட அடையாளத்தை மாற்றும்படியாக, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பேசப்பட்ட காரியங்களை மாற்றி, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த வசனம் சொல்ல பின்வரும் சாபமான வார்த்தைகளை மாற்றும்படியாக ஆண்டவர் உங்கள் அடையாளத்தின் மாற்றமாக ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். அப்ராம் ஆபிரகாமாய் மாறினா, சாராளாய் மாறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை வைக்கிறார். 2வது வாசிப்போம். அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நாம் வாசிப்போமா? அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அவன் யாக்கோபு என்றான். ஆமென். ஆனா இதே நபர் ஒரு இடத்துல போய் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என் பேர் என்ன இல்ல யாக்கோபு இல்ல, தன் அண்ணனுடைய பெயராகிய ஏசா என்று சொன்னான். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனை குறித்து சொல்றோம் அப்படின்னா, யாக்கோபு யாருங்க? அவன் எத்தன், ஏமாற்றுக்காரன், சொந்த அண்ணனையே ஏமாற்றினவன். இதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இதுவரைக்கும் மேல இருந்த சாபமான அவச்சொல்லான வார்த்தை இனி உனக்கு இல்லை. இனி யாரு?
தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லத்தக்கதாக நீ போராடி ஜெயிக்கிறவனா. இதுவரைக்கும் நீ தோற்று போனவனா இருக்கலாம். அவனுடைய மாமனார் அவனுக்கு வைக்கப்பட்ட சம்பளத்தை மாற்றி 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 வைத்தான். ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை, தோற்று போனவனாய் தன் ஜீவன் தப்ப ஓடி போன அந்த யாக்கோபின் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லி உன்னுடைய பெயர் இனி யாக்கோப் இல்ல, இஸ்ரவேல். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தோத்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள்ல நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஜீவன் தப்ப அலைந்து போகிற சூழ்நிலையில காணப்படலாம். உங்க மனதளவுல ரொம்ப சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உடைந்து போய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்ற, இல்ல, இதுவரைக்கும் நீங்க மாம்சத்துக்குரிய யாக்கோபாய் இருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நீங்க மாறும் பொழுது, ஆவிக்குரிய அனுபவத்தில் அந்த மாம்சத்தின்படி யாக்கோபு என்கிறவன் இஸ்ரவேலாய் மாறினானோ, அதே போல ஆவிக்குரிய யாக்கோபாய் இருந்து நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நீங்கள் மாறும் பொழுது, உங்க பெயர் மாற்றப்படும் பொழுது, நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி சிறந்தவர்களாய் மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, எல்லாவற்றிலும் போராடி போராடி என்னை பார்க்கல மற்றவங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்களே, என் கூட அவன் ஆண்டவர் கூட ஆராதிக்கல, சும்மா சடங்காச்சாரமான ஆலயத்துக்கு போறவனா இருக்கிறான், பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குது. ஆனா நான் தேவனை ஆராதிக்கிற, ஆண்டவை தொழுது கொள்கிற, ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் உண்மையா இருக்க, ஆனா என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கலையே. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர் எந்த அளவுக்கு ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஏமே, எந்த அளவுக்கு நீங்க உபத்திரப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய பாதையில நீங்க கடினமாய் சென்று கொண்டிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை ஆண்டவர் உருவாக்கினார். அவன் தேவனுக்கு ஏற்ற விதமாய் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தார். இங்க பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தேவனுக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பர்சனல் என்கவுண்டர் நடக்குது, ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்குது. இந்த சவுல் எங்க பவுல் யார் அப்படின்னு பார்த்தா, வேத பாதனாய கமாலியல் என்கிற முதிர்ந்த நல்ல வேத பண்டித பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லா சட்டத்திட்டங்களையும் நியாய பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவன். ஆனால் அதே நேரத்தில் தேவ சபையை துன்பப்படுத்தினவன். தேவனை யார் என்று சரியாய் அறிந்து கொள்ளாதபடி நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை மாத்திரம் நன்றாய் பிடித்து கொண்டு அதுல வைராக்கியமா நின்றவனை ஆண்டவர் சந்திக்க ஆரம்பித்தார். அவனுடைய பெயர் சவுலிருந்து பவுலாய் மாறும் பொழுது வேதத்துல தேவனுக்காய் வைராக்கியமா எழும்பி நின்ற வேவு மனிதனையுமே. அது வரைக்கும் இருந்த உறவுகள் மாற்றப்பட்டு தேவனோடு நெருங்கி நிற்கிறவனாய், நான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்றி வாங்க. ஆமென், தைரியமா சொல்றாரு. நம்ம சொல்றோமான்னு தெரியாது, ஆனா அவர் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றணும் அது போல நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றி வாங்க. அந்த அளவுக்கு அவர் தைரியமாய் ஸ்ட்ராங்காய் சொல்ற அளவுக்கு தேவனோடு நெருங்கிய உறவோடு வேதத்தின் அநேக காரியங்களை தெளிவாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏமே, முதல் காரியம், உங்க வாழ்க்கையில் இருந்த சாபமான பெயரை ஆண்டவர் மாற்றுக தேவனா இருக்கிறார். ஏமே. இரண்டாவது காரியம் 16ஆம் வசனம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போகின. வேதத்தில் ஒரே நபரை மாத்திரம் நான் சொல்லி நான் போகிறேன்.
1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போமா? 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். ஒரு பெரிய பிரச்சனையில இடுக்கண்ல நான் சிக்கியிருக்கேன். இப்போ எனக்கு எந்த விதத்துல உதவி செய்ய யாருமே இல்லை. யார்கிட்ட விழ? மனுஷன் கையில காட்டிலும் கர்த்தர் கையில விழுக எனக்கு நலமா இருக்கும். ஏமே ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கத்துல இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கலாம், ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கலாம். இது என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சிக்கப்பட்ட ஒரு புதக்குழியை போல சூழ்நிலையில் நிற்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணுங்க? நீங்க மனுஷன் எனக்கு எந்த என்ன வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம், மனுஷன் எனக்கு இது செய்ய வேண்டாம், நீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல விழுகும்போது ஆண்டவர் சொல்றாரு, முந்தின இடுக்கண் உனக்கு என்னாகும்? மறக்கப்பட்டு. அது என்ன ஆயிரும்? மறக்கப்பட்டா அப்படிப்பட்டதான வேதனை அனுபவித்த வேதனையை ஆண்டவர் மறக்க செய்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான அது கண்களுக்கு மறைந்து போயினா நீங்க தேடியும் அந்த இடுக்கன் அந்த நெருக்கத்தை காண முடியாதபடி ஆண்டவர் மாற்றுக தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 3வது 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில வைக்கும் பொழுது, புதிய காரியம் உங்க வாழ்க்கையில உருவாக்கப்படும் பொழுது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய கிரியேஷனாக என்னை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, முந்தினவை இனி நினைக்கப்படுவதில்லை. ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை ஆண்டவர் செய்க தேவனா இருக்கிறார். நான் உன்னை புது கிரியேஷனை மாற்றும் பொழுது முந்தின காரியங்கள் நினைக்கப்படும். மனதில் சிலருக்கு அது நீங்க என்ன சொன்னாலும் மனசுல தோன்றவே தோன்றாது. ஜஸ்ட் பி டாட் ஆஃப் மெமரி, அவ்வளோதான். அதை பார்க்காதவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா இப்படிலாம் இருந்துச்சுங்க அப்படின்னா, அப்படியா அது சத்தியமா உங்களுக்கு மைண்ட்ல இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பார்த்த அத்தனையும் புதிய சபை, புதிய ஆலயம், புதிதாய் கட்டப்பட்ட காரியம். பழசு அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்க்கும் பொழுது மற்றவன் சொல்லலாம், பிசாசு நீ இப்படி இருந்தான்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் அவனை மாத்திட்டேன், என் ரத்தம் அவன் மேல தெளிக்கப்பட்டுருச்சு, என் ரத்தம் அவன் மேல பூசப்பட்டுருச்சு, இனி அவன் பழைய காரியம் இல்லை, புதிய காரியத்தை ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. 3 வகையான 3 காரியம். 1, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இந்த சாபவான வார்த்தையை நாமத்தை மாற்றி புதிய நாமத்தை தருகிற தேவனா இருக்கிறார். 2வது, முந்தின இடுக்கண், நீங்க சிக்கப்பட்ட எல்லா விதமான இடுக்கண்களை ஆண்டவர் மறக்கடிக்கிற தேவனா இருக்கிறார். 3வது, உங்க வாழ்க்கையில முந்தினவைகள் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற சொல்ல முந்தின காரியங்களை ஆண்டவர் தோன்றாதபடி ஆண்டவர் வைத்திருக்க புதிய ஆசீர்வாதம், புதிய படைப்பாகிய உங்க வாழ்க்கையில வைக்கிறார். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லப்படும், அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. எப்போ நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்கிற அந்த புதிய அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிறோமோ, அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில மகா மேன்மையா இருக்கும். ஆமென். ஆனால் எப்போ இந்த பெயர்கள் ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில, சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கையில இன்னும் ஏன் பழைய பெயர் வந்து கொண்டே இருக்குது, ஏன் இடுக்கணும் இன்னும் என் வாழ்க்கையில பார்த்துட்டே இருக்கிறேன், இன்னும் என்ன முந்தின காரியங்கள், முந்தின ஜீவியங்கள் என் வாழ்க்கையில நினைக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னா 11ஆம் வசனம், 1, கர்த்தரை விட்டு பரிசுத்த பர்வதத்தை மறந்து அவருக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டதுனால, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தாலும் நான் கர்த்தரை விட்டு விலகி இருப்பேனானால், கர்த்தருடைய தேவனுடைய சபை அவருடைய பரிசுத்த பர்வதத்தை விட்டு மறந்து போய் இருப்பேனானால், கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய சமூகத்தை நான் மறந்திருப்பேனானால்,
என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் தெரிந்து கொண்டு இருப்பேன், ஆனால் இந்த பெயர்கள், இந்த மாற்றங்கள் வரவே வராது. புது ஆண்டவர் உருவாக்கின புதிய படைப்பினுடைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில வெளிப்படாது. இந்த காலை வேளையில நாமே ஒப்பு கொடுப்போம். நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீங்க சிருஷ்டித்தீங்க. நாம் சிந்திக்க நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். என்னை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. என்னை துக்கத்தோடு அழுகையோடு என்னை உருவாக்கல, வேதனையோடு என்னை உருவாக்கல. என்னை நீங்க உருவாக்கின விதம் ஆண்டவரே மகிழ்ச்சியாக, கலிகூறு வண்ணமாக, ஒரு ஆனந்த தைலத்தினால என்னை உருவாக்கி இருக்கீங்க. ஆனா இன்னும் என் வாழ்க்கையில பெயர் மாற்றம், அடையாளங்கள் மாற்றப்படலையே. இன்னும் என் வாழ்க்கையில முந்தின காலத்துல இடுக்கண்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை இன்னும் நான் சந்தித்து கொண்டிருக்கேனே. முந்தின காலத்தினுடைய நினைவுகள் இன்னும் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரை விட்டு விலகி நிற்கிற காரியம். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன்ப்பா. உம்மை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஒரு வண்டியில ரிவர்ஸ் கியர்னு ஒரு கியர் இருக்கு. அது எதுக்குன்னா நம்ம போகிற பாதை சரியில்லைன்னா திரும்புறதுக்கு மாத்திரம்தான், வண்டியை திருப்பதுக்கு. ஆனா வண்டியை ரிவர்ஸ் கியர்லயே ஓட்டிட்டு போக முடியாது. மிஞ்சி போனா கொஞ்சம் ஒரு தெருவுலேருந்து வெளியே வரலாம், அவ்வளோதான். ரிவர்ஸ் கியர்லேயே நம்ம வண்டியை அநேக நேரத்தில் கர்த்தரை விட்டு ரிவர்ஸ் கியர்லேயே வண்டியில் போயிட்டோம்னா வண்டி சரியாய் போகாது. தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை மறந்து போவோமானால், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை தெரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையில நம் மாற்றங்கள் வராது. ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படிடுவோமா? முடிந்தவங்க முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்துல இந்த புதிய மாதத்துல என்னோடு நீ பேசி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே, என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்பா.